அனைவருக்கும் வணக்கம். இனியது தனியறிதலின் இவ்வளோதாங்க விஷயம் பகுதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ரூ. 300 சிறப்பு தரிசன டிக்கெட் பெற நாம் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னா, முதலாவதாக ஏப்ரல் மாதம் நாம் திருப்பதி போகதாக இருந்தால் ஜனவரி மாதமே அதற்காக டிக்கெட் புக் பண்ண தயாராக இருக்கணும். அதாவது 3 மாதத்திற்கு முன்பே நாம் பயணத்தை முடிவு பண்ணிக்கணும். இரண்டாவதாக டிடிடி ஆப் மூலிமா டிக்கெட் வெளியிடுற டைமில் நாம் புக் பண்ண தயாராக இருக்கணும். மூன்றாவதாக நம்ம மொபைலில் நம்ம பெயர், ஆதார் உள்ளிட்ட விவரங்களை ஷார்ட்கட் முறையில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா எளிதில் நமக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னால் நாம் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி பேர், வயசு, ஆதார் நம்பர் எழுதி வச்சுக்கணும். பிறகு இதை அப்படியே நம்ம மொபைலில் ஷார்ட்கட்டாக சேவ் பண்ணணும். புக் பண்ணுறப்ப இந்த பேப்பர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது அந்த சமயத்தில் நம்ம முழு நேம் அடிக்காமல் இதில் உள்ளபடி ஷார்ட்கட்டாக அந்த 3 லைனை மட்டும் அடித்தாலே நம்மளுக்கு ஃபுல் பேர் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி புக் பண்ணிக்கலாம். அந்த முறை எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுடைய மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கீழே குறிப்பிட்டவாறு செட்டிங்ஸ் பார்க்க போங்க. இப்போ டிக்ஷனரி செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு பிறகு பர்சனல் டிக்ஷனரி செலக்ட் பண்ணுங்கள். பிறகு இங்கிலீஷை தேர்வு செய்யுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பெயர், முழு பெயரை, இப்போ என்னுடைய பேர் சங்கர்னா சங்கர்னு முழுசாக டைப் பண்ணுங்கள். கீழே ஷார்ட்கட்டில் SAN முதல் 3 எழுத்தை மட்டுமே குறிப்பிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி இருக்கா, தான் சேவ் பட்டனுங்க. இரண்டாவது நேமை குறிப்பிடும் போது ப்ளஸ் கொடுங்க. அதே போல் ரமேஷ் அப்படின்னு ரெண்டாவது நேமை நான் செலக்ட் பண்ணுறேன், முழுசாக டைப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா RAMன்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் மெத்தடில். மேலே அதே போல் ப்ளஸ் கொடுத்தா முடிஞ்சுதுங்க. மூணாவதாக ஒரு பேர் நான் உங்களுக்காண்டி ஆட் பண்ணுறேன், பொறுமையாக பார்த்துங்க. சக்தி SAKTHI கொடுக்குறேன். கீழே வந்து SAK மட்டும்தான் கொடுக்குறேன். கே கொடுத்து மேலே அம்புக்குறி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே 3ஆவது பேரும் ஆட் ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக ஆதார் நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதே மெத்தடு தாங்க. ஒரு டம்மி ஆதார் நம்பர் தான் கொடுக்குறேன். பாருங்கள், 579 *** அப்படின்னு கொடுக்குறேங்க. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி போடுறேங்க. அதே போல் கீழேயும் 3 நம்பர் மட்டும் கொடுத்தா போதுங்க. 579 மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு சேவ் ஆயிரும். பாருங்கள், அடுத்ததாக ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். 204XXX. இதுவும் ஒரு டம்மி ஆதார் நம்பர் தாங்க. அதே போல் கீழே வந்து 204 மட்டும் கொடுத்தாலே போதுங்க. இப்படி எத்தனை நம்பர்னாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாங்க. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். மூணாவதாகவும் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். 777 *** அப்படின்னு ஒரு டம்மி ஆதார் நம்பர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு டம்மியாக நான் கொடுக்குறேன். பாருங்கள், கீழேயும் அதே மாதிரி ஷார்ட்கட்டாக 777 மட்டும் கொடுத்தாலே போதுங்க. இவ்வளோதாங்க விஷயம். இனி நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தாராளமாக ஆன்லைனில் புக் பண்ணலாம்.